அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். அடுத்த தலைமுறையை அதுக்கும் அடுத்த தலைமுறையை சிறந்தவர்களாக ஆக்குவதற்கு பெற்றோர்கள், ஆசிரியர்கள், சமூகத்தில் அக்கறை உள்ளவர்கள், சிந்தனையாளர்கள் எப்போவுமே நாம் அதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம், முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்போம். இப்போ இளம் பிள்ளைகளுடைய மனசு எப்படி இருக்குது, அந்த பிள்ளைகளுடைய மனசை மடமாற்றி வெளியில் கொண்டு வரணும்னா நாம் என்ன பண்ணணும், இப்படி ஒரு தவிப்பும் ஒரு விழிப்பும் இப்போ தேவைன்னு நினைக்கிறேன். நான் சிலது தான் சொல்ல முடியும், சிலது சொல்ல முடியாது, நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். இந்த கொரோனா அப்படின்னு ஒரு 3 வருஷ காலம் நம்முடைய வாழ்க்கை முறையில் ஒரு பூதம் கழுத்து மேலே ஏறி உட்கார்ந்தது. அதில் வெறும் நோய், வைரஸ், கிருமி மட்டும் இல்லைங்க. நம்முடைய வாழ்க்கை முறை, நம்முடைய மனநிலை, மனசில் ஏற்பட்ட பயம், மனசில் ஏற்பட்ட கோபம், நமக்கு ஏற்பட்ட என்ன சொல்கிறது, வெளியில் போல பழகலை, பல பேர் நமக்கு அன்பு காட்ட வேண்டியவங்க அன்பு காட்டல, ஒருத்தர் தொட முடியல, என்னெல்லாமோ மாதிரியான சிக்கல்கள்லாம் ஏற்பட்டு உளவியல் ரீதியாக சமூகம் ரொம்ப பெரிய பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு. அது வெளியில் தெரியல. அளவுக்கு மீறி எல்லாருமே கோவப்படுறாங்க. சின்ன விஷயத்தை கூட பெரிய விஷயமா ஆக்கிடுறாங்க. சின்ன பிரச்சனையை கூட ஊதி ஊதி பெருசாக்கிடுறாங்க. ரொம்ப கலெக்டாக பண்ணுறாங்க, ரொம்ப ஒம்பு பண்ணுறாங்க, ரொம்ப சத்தம் போடுறாங்க, ரொம்ப சண்டை போடுறாங்க. இது மாதிரியான நியூஸ் நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு பாருங்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியரை மாணவர்கள் எப்படி நடந்துக்கிட்டாங்கங்கிறத பார்த்தோம். இதெல்லாம் எப்போவுமே உண்டு சார் அப்படின்னா கூட, இந்த டிசிப்ளின்டு லைஃப்பை நாம் ஒரு 40 வருஷமாக இவால்வ் ஆகிட்டே வந்தோம். நம்முடைய எஜுகேஷனல் சிஸ்டத்தில் ஒரு 3 வருஷம் எல்லா டிசிப்ளினும் போயிடுச்சு. மனசில் அழுத்தம் இருந்தது. பிள்ளைங்க யாரும் சரியாக படிக்கலை. ஆன்லைனுங்கிறதெல்லாம் சும்மா சில பேர் படித்தாங்க, சில பேர் படிக்கலை. வீட்டுக்குள்ளே அவங்க இஷ்டப்படி இருந்துட்டாங்க. மறுபடியும் ஸ்கூலுக்கு எழுத சொன்னால் கோபம் வருது பிள்ளைகளுக்கு. 14-15 வயசு பிள்ளைகளுக்கு கோபம் வருது. இல்லை, சில பிள்ளைகளுக்கு நம்மளால் முடியலையேங்கிற வருத்தமும் துக்கமும் வருது. நம்ம தோத்து போயிடுறோமோங்கிற பயம் வருது, கவலை வருது. ஏதோ ஒரு வகையில் மன அமைதி பாதிக்கப்படுது. இதெல்லாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். நான் வழிபோக்கன், ஆனாலும் சில விஷயம் சொல்லாமல் என்னால் போக முடியாது. இப்போ கல்வித்துறை செய்ய வேண்டிய வேலைகள் 1-2 இருக்குது. என்ன அது? முதல்ல பிள்ளைகளை மகிழ்ச்சி ஆக்குங்க. மகிழ்ச்சி எங்கேருந்து வரும்? மறுபடியும் பாடம் நடத்தினா வராது. இன்னுமோ உடனே எல்லாத்தையும் மறுபடியும் அப்படியே படித்து நாம் எல்லாம் நியூட்டன், ஐன்ஸ்டீன், ஆல்பர்ட் எடிசன், இன்னும் என்னென்ன ஆகணுமோ எல்லாம் உடனே ஆகி, ஸோ மறுபடியும் ஒரு சுந்தர் பிச்சை இங்கேருந்து உண்டாகி 2000 கோடி சம்பாரிச்சு அப்படின்னு போட்டு உடனே திருவையில் போட்டு கோதுமை அரைக்கிற மாதிரி மாணவர்களை போட்டு ஸ்கூலில் அரைச்சு, ஐ எம் வெரி சாரி. அதுக்கு முன்னாடி குழந்தைகளுடைய மன சந்தோஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சந்தோஷம் திடீர்னு எங்கேருந்து வரணும்? சிரிக்கணும். எல்லா ஸ்கூல்லையும் கல்ச்சரல் ப்ரோக்ராம் நிறைய நடத்துங்க. என்ன இவன் வேலையத்து போய் யோசனை சொல்கிறான் அப்படின்னு கேட்குறீங்களா? அவங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த எமோஷனல் ஒரு எரிமலை ஒன்று உள்ளே கொதிச்சுக்கிட்டு இருக்குது. அதை வெளியே போகணும், அது கூல் ஆகணும். அதை பற்றி இப்போ யோசிங்க. ஏன் ஒய் தே ஆர் ரெஸ்ட்லெஸ்? அவங்க அவங்க என்ன பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்ல தெரியாத வயசு 13, 14, 15, 16. அதுங்களுக்கு தான் என்ன மாதிரியான பாதிக்கப்பட்டோங்கிறதே சொல்ல தெரியாது. புருஷ பொண்டாட்டி இப்போ ஜாஸ்தியாக சண்டை போடுறாங்க. ஏன்? அந்த உள்ளேயே இருந்த ஒரு அழுத்தம் இருக்குது பாருங்க, அந்த நோய் பற்றிய பயம் இருக்குது பாருங்க. அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட ஒரு சமூக அழுத்தமும் மாற்றமும் லேசுப்பட்டது இல்லைங்க. வெறும் ஏதோ கிருமி, ஜலதோஷம், மாத்திரை, மருந்து, ஊசி, தடுப்பூசி, அதோடு அது போகலிங்க. பொருளாதார சிக்கல், அதோடு அது போகலிங்க. நம்முடைய மன இயல்புகளில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்குங்க. அந்த 3 வருட கால வேக்கும் நமக்குள்ளே ஏற்படுத்தின மாற்றம் சாதாரணமான மாற்றம் இல்லைங்க. நான் எல்லாருக்கும் இப்போ வழி சொல்ல முடியாது, நான் என்ன பெரிய சைக்கியாட்ரிஸ்டா. ஆனால் நான் பிள்ளைகளை பற்றி ரொம்ப கவலைப்படுறேன். சிரிக்கணும், கலகலப்பாக நம்ம பிள்ளைங்க மாறணும். அதிகமான நகைச்சுவை கலந்த முறையில் ஆசிரியர்கள் பேசணும். சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் அப்படிங்கிறத எல்லா பள்ளிகளிலும் ரொம்ப அதிகமாக
சைக்காலஜி படித்த கவுன்சிலர்ஸை கொண்டு வந்து பிள்ளைகளை வந்து பேட்சாக கவுன்சிலிங்க்கு போக சொல்லணும். வெளியே சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்குள்ள என்ன கோபம், என்ன வருத்தம், என்ன அழுகை, என்ன துக்கம், என்ன பயம், என்ன ஆத்திரம். சார் ஒரு வீடியோ பார்த்தேன் சார். காம்பஸ் இருக்குல்ல, காம்பஸ் எடுத்து ஒரு பையன் தொப்புளில் குத்திருக்கான் கோபத்தில். இன்னொரு பையனுடைய தொப்புளில் குத்திருக்கான், ரத்தம் வருது. என்ன கோபம்னா பிள்ளைங்க இப்படி நடந்துக்குமா? எங்கே அந்த இவ்வளோ கோபம் வந்து இந்த பிள்ளைகளுக்கு? அடிக்கிறாங்க, அப்படி வன்முறையில் ஈடுபடுறாங்க. எங்கேருந்து வந்தது? மன அழுத்தம். இவ்வளோ நாளாக நம்ம சப்ரஸ் பண்ணி வச்சுருந்த விஷயம் அதெல்லாம். அப்போ நீங்கள் பிள்ளைகளை லேசாக்குங்க, பஞ்சாக்குங்க, மலராக்குங்க, தென்றலாக்குங்க, அதுங்களை குளிர வைங்க, சிரிக்க வைங்க. வேறு ஒன்றும் இல்லை, நல்லா சிரிக்க வைங்க. எவ்வளோவுக்கு எவ்வளோ காமெடியான படங்கள் போட முடியுமோ பள்ளிக்கூடத்தில் போடுங்க. 1 மணி நேரம் படம் பார்க்கட்டும், காமெடி பிக்சர்ஸ் பார்க்கட்டும், நல்ல வாய் விட்டு சிரிக்கட்டும் குழந்தைங்க. டான்ஸ் ஆட சொல்லுங்கள், பசங்களை மேடையில் கூப்பிட்டு டான்ஸ் ஆட சொல்லுங்கள். கண்டிப்பாக கிரவுண்டில் விளையாடணும்னு சொல்லுங்கள். வேர்க்க விறுவிறுக்க ஓடணும், ஆடணும். மனசில் எவ்வளோ அழுத்தம் இருக்கோ அவ்வளோ அழுத்தமும் போகணுன்னா பசங்க அங்கேயும் இங்கேயும் நல்லா ஓடணும், ஆடணும். மறுபடியும் 80, 90, 100 மார்க் வாங்கலைன்னு இருக்கட்டும் சார், வாங்க வைக்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எல்லாம் பயந்து வன்முறைக்கு போயிட்டாங்கன்னா, இல்லை வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. இன்னொருத்தர் துன்புறுத்தணும், இடையே தன்னை துன்புறுத்திக்கணும். இந்த 2 இல்லாமல் பிள்ளைகளை எப்படி காப்பாற்றுறது? தன்னையும் துன்புறுத்திக்க கூடாது, மற்றவங்களையும் துன்புறுத்தக்கூடாது. அந்த பிள்ளைங்க மறுபடியும் நார்மல் சீக்க வரணுமா இல்லையா? இவ்வளோ நாள் நீங்கள் போட்டு மூட்டை அடைச்சி வச்ச மாதிரி வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்கிறீங்க. இப்போ மறுபடியும் திடீர்னு பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கிறீங்க. அதை எழுது, இதை எழுது, காம்போசிஷன் எழுது, நோட் புக் எழுது, பரீட்சை எழுது, எக்ஸாம் எழுது, 80 மார்க் வாங்க, 100 மார்க். அப்படி உடனே விரட்ட முடியாது. நான் பேசுகிறது கொஞ்சம் பொறுப்பு இல்லாத பேச்சு மாதிரி இருக்கும். எனக்கு வயசாகி போச்சு, தாத்தா வயசு, அதனால நான் என்ன கவலைப்படுறேன்? பிள்ளைங்க எப்படி ஆரோக்கியமாக இருக்கும், பிள்ளைங்க எப்படி சந்தோஷமாக இருக்கும், பிள்ளைங்க எப்படி நார்மல் ஆகும், அந்த கவலை தானே எங்களுக்கெல்லாம் இருக்கும். அதனால நான் ஒரு பாமரன் மாதிரி பேசுகிறேன். ஆனால் இதை சைக்காட்ரிஸ்ட்டு, சைக்காலஜிஸ்ட்டு, கவுன்சிலர்ஸு இவங்கெல்லாம் கையில் எடுக்க வேண்டிய காலம். எனக்கு தெரிஞ்ச யோசனையை சொல்கிறேன். முதல்ல சந்தோஷமாக பிள்ளைங்க சாப்பிடணும், சந்தோஷமாக விளையாடணும், சந்தோஷமாக கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடணும். அதுக்கு பாட்டு, டான்ஸு, எக்ஸசைஸு, யோகா, அல்லது வந்து ஃபுட்பாலு, ப்ளே பால், என்னென்ன உண்டோ அதெல்லாம் அந்த பிள்ளைங்க கிரவுண்டில் நல்லா ஆடி உடம்புலேருந்து அந்த வருத்தம் அவ்வளவு உதிரணும். உடம்புக்குள்ளே ஏற்பட்ட அந்த பிடிமானங்கள் எல்லாம் போய் மறுபடியும் அதுங்க குழந்தைங்க பூ மாதிரி லேசாக மாறணும். அதனால் நிறைய விளையாட விடுங்க, நிறைய கல்ச்சுரல் ப்ரோக்ராம் பண்ண சொல்லுங்கள், நிறைய பிள்ளைகளை வந்து பாட்டு போட்டி, பாட்டு அந்த மாதிரிலாம் வந்து கலந்துக்க சொல்லுங்கள். மார்க் வாங்குறது இருக்கட்டும், கொஞ்சம் மெதுவாக கூட வாங்கி போகலாம். நான் சொல்கிறத கல்வியாளர்கள்லாம் எதிர்த்தாலே எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா எவ்வளோ கவலைப்பட்டு நான் இதை பேசுகிறேங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும். பிள்ளைங்க மனசை வந்து எப்படி லேசாக்கலாமோ அப்படி லேசாக்குங்க, அது ரொம்ப முக்கியம். பெற்றவங்களுக்கும் இப்போ கவுன்சிலிங் தேவை. அது ஒரு பக்கம் நடக்கட்டும், அது என்ன பண்ணுமோ அது நடக்கட்டும். ஆனால் பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப தேவை. நீங்கள் அப்படியே ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படியே மறுபடியும் எல்லா ஸ்கூலும் இழுத்து பிடிச்சி நாங்கள் எல்லாம் டைட்டாக ஆக்கிடுவோம், அப்படிலாம் ஆக்க முடியாது. 2.5 வருஷத்தில் என்ன நடந்திருக்குங்கிறதே உங்களை பல பேருக்கு தெரில. அதனுடைய டோட்டல் சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகிருக்கு, குழந்தைங்களுடைய மனநிலையை. ஸோ அதை மாற்றணும். அதுங்களுக்கு பிடித்த உணவுகள் கொடுங்க, சந்தோஷமான பொருள்களை வந்து அவர்கள் சாப்பிடணும், விளையாடணும், ஆடணும், பாடணும், ஓடணும், நிறைய வந்து இதில் கலந்துக்கணும். அந்த குழந்தைங்க பாட்டு போட்டி, பேச்சு போட்டி, இன்னும் என்னென்ன உண்டோ எல்லாம் அதை கலந்துக்கிட்டு அந்த கிளாஸ் ரூம்ங்கிற இறுக்கத்துலேருந்து அதுங்க நல்லா ஃப்ரீ ஆகி டீச்சர்ஸோட ஃப்ரெண்ட்லி ஆகி மற்ற ஃப்ரெண்ட்ஸை பகையாக நினைக்காம, கோபம் உள்ளுக்குள்ளே பொங்கி வந்த ஒரு கோபம் இருக்கும், காரணம் இல்லாமல் அடக்கின கோபம், அது லைட்டாக மாறுறதுக்கு வேண்டிய விஷயத்தை நம்ம ஏற்படுத்தணும். இப்போவே மறுபடியும் பயமுறுத்தக்கூடாது. மறுபடியும் பரீட்சை வருது, இது வரத்துக்குள்ளே நீ பாஸ் பண்ணு, நீ மார்க் வாங்கலைன்னா பயமுறுத்துறதை கொஞ்சம் குறைக்கணும். மார்க் வாங்கணும், ஆனால் அதுக்காக ரொம்ப ரொம்ப அச்சுறுத்தக்கூடாது. படிக்கலாம், ரொம்ப ஈஸியாக படிக்கலாம், சந்தோஷமாக படிக்கலாம் அப்படின்னு அந்த குழந்தைங்களை வந்து லிபரலாக அந்த எஜுகேஷனல் சிஸ்டத்தை வந்து கொஞ்சம் தளர்த்தி பிடிக்கலமே ஒழிய டக்குன்னு அப்படியே ரிஜிடாக பிடிக்க முடியாது. நான் சொல்கிறது கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. தேவையற்ற வன்முறை, தேவையற்ற அச்சம், தேவையற்ற ஒரு மனோநிலை நம்முடைய குழந்தைகள்கிட்ட இப்போ நிலவுதுங்கிறத கவனிங்க. டீச்சர் எழுத சொன்னால் கோபம் வருதுங்க. ஏன்னா எழுதவே இல்லை 2-3 வருஷமா. மறுபடியும் பேனா பிடிச்சி எழுது அப்படின்னா எழுத முடியல, கை வரல ஒரு விஷயத்தை எழுதுறதுக்கு பிள்ளைகளுக்கு. அப்போ நம்ம மறுபடியும் குழந்தைங்க மாதிரி தான் விட்டாகணும். கொஞ்சம் ஆட விட்டு, பாட விட்டு, மறுபடியும் லேசாக எழுத விட்டு,
அரை பக்கம் எழுதுகிறா ராஜா, ஒரு பக்கம் எழுதுகிறா ராஜா, ஈஸியாக அப்படி மறுபடியும் அப்படி கொண்டு வரதுக்கான வழிமுறை. சிரிக்கணும். நிறைய ஜோக்ஸ் சொல்லுங்கள். ஸ்கூல்ஸில் டீச்சர்ஸு வர்றவங்க போகிறவங்க, ஹெச்எம், பிரின்ஸ்பாலு, எஜுகேஷனல் ஆஃபீஸர், சிஇஓ, டிஇஓ யார் போனாலும் பிள்ளைகளை வேலை சிரிக்க வைங்க. மனம் விட்டு குழந்தைங்க சிரிக்கட்டும். சிரிக்க 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 தான் அதுங்க லேசாக மாறும். புரியுதா? நான் ஏதோ இந்த வாழ்க்கையில் அனுபவம் உள்ள ஒரு மனுஷன் சொல்கிறேன். இப்போ குழந்தைங்களை நீங்கள் மறுபடியும் மாற்ற வேண்டிய ஒரு பொற்காலம். இல்லைன்னா அவங்க தனக்கு அநீதி அழைச்சிக்கிறாங்க, இல்லை மற்றவங்களுக்கு அவங்க அநீதி அழைச்சிட்றாங்க. இந்த கவலையை மாற்றுவதற்கான முழு நேர பரிசீலனை இப்போ அவசியம் என்பதை நான் கல்வித்துறைக்கு உரக்க சொல்லிக் கொள்கிறேன்.